ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? வாசியோகம் மற்றும் ராஜயோகம். ஸோ பக்தி மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் உச்சமாக பார்க்கப்படுகிறது வாசியோகம். ஸோ அது எங்கே கிடைக்கும் அப்படின்ட்டு ஆன்மீகத்தில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க அலைவாங்க. ஸோ பேசிக்காக வாசியோகம் ஒரு விதமான சுவாச பயிற்சியின் மூலமாக வெளியில் சுவாசம் விடுவோம் இல்லையா, எக்ஸேல் பண்ணுறோம் இல்லையா, அப்படி இல்லாமல் அந்த சுவாசத்தை உள்ளுக்குள்ளேயே ஒடுக்கிறது தான் வாசியோகம். ஸோ அப்படி ஒடுக்கும் பொழுது ஒரு டைமுக்கு பிறகு அந்த 10வது வாசல் அப்படின்ற ஒன்று திறந்து அங்கேருந்து அமிர்தம் சுரக்கும். ஸோ அதுக்கப்புறம் பசி தாகம் இதெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அனுபவம் பண்ணவங்க சொல்லியும் நான் கேட்டிருக்கிறேன். அவங்க அதற்கான முயற்சியை பண்ணாமல் சும்மா ஒரு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணும்போதெல்லாம் இது ஆக்டிவேட் ஆகி இருக்குது. அவங்களுக்கு அது ஷாக்காக இருந்தது. என்ன, நான் எதுவுமே சாப்பிடல, ஆனால் நாள் முழுவதும் எனர்ஜியாகவே இருக்குது அப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்படி இந்த மாதிரி வாசின்றதே அந்த சுவாசம் தான். அதை தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கிறவங்க, தனக்குள்ளேயே அடக்கிறவங்க, இறந்தாலும் மரணமில்லா பெருவாழ்வை அடைந்தார்கள். அவங்க அந்த உடல் ஜென்ரலாக இறந்தால் என்னென்ன நடக்கும் இல்லையா, கழிவு விந்து எல்லாத்தையும் வெளியேற்றோம்னுவாங்க, அந்த மாதிரி ஆகாது. அடுத்தது அந்த உடம்பு அழுகி போயிடும் இல்லையா, அதுவும் ஆகாது, அப்படியே இருக்கும் உடம்பு. இன்னும் கேட்டால் முடி முளைக்கும் இல்லையா, உயிரோடு இருக்கும்போது தானே முடி முளைக்கும், நகம் வளரும், இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நடக்கவும் செய்யுது நிறைய இடங்களில். இது வாசியோகம். ஸோ ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, வாசியோகம் இறந்த பிறகும் வாழ்வதற்கான விஷயத்தை கற்றுக் கொடுக்குது, அந்த ஆசையை கொடுக்குது. ராஜயோகம் அப்படியே ரிவர்ஸ். வாசியோகன்றது மனிதர்கள் கண்டுபிடித்தது, ராஜயோகன்றது கடவுள் மனிதர்களுக்கு சொல்லி கொடுக்கிறது. அதுக்கு தெளிவான லட்சியம் ஒன்று இருக்குது. இங்கே எப்படி வெளியில் போகிற சுவாசத்தை வெளியில் போக விடாமல் உள்ளுக்குள்ளேயே ஓட விடுற டெக்னிக்கை வாசியோகம் கற்றுக் கொடுக்குதோ, அது மாதிரி ராஜயோகத்தில் மனம் வெளியில் சுற்றிட்டு இருக்குது இல்லை, வெளியில் உள்ள விஷயங்களை பற்றி எண்ணங்கள் உருவாக்கிக்கிட்டே இருக்குது மனம். அதை பிடிச்சி உள்ளுக்குள்ளே ஓட விடுறது, அந்த வெளியில் மனதை அலப்பாய விடுறதுக்கு பேர் வெளிநோக்கு முகம். அதை உள்ளுக்குள்ளே அந்த மனதை ஒடுக்கிறதுக்கு பேர் தான் உள்நோக்கு முகம். ஸோ உள்ளுக்குள்ளேன்னா எதுக்குள்ளே இல்லை, இப்போ சுவாசம்னா ஓகே, உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு பாதை இருக்குது. இங்கே வெளியிலன்றது இது மட்டும் கிடையாது, இந்த உடம்பும் வெளியில் தான். ஏன்னா இந்த உடம்பே நாம் கிடையாது, நமக்கு வெளியில் தான் இந்த உடம்பே இருக்குது. அப்போ நாமன்றது இந்த உடலை இயக்குவதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய உயிர். அது பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது. அதனால தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. அதை தான் ஆத்மான்னு சொல்கிறோம். அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது. இந்த உடல் மூலமாக அனைத்து காரியத்தையும் ஆத்மா தான் பண்ண வைக்கிது. ஆத்மா தான் எண்ணங்களை எழுப்புது. அந்த மனம் புத்தி எல்லாம் ஆத்மாவில் தான் இருக்குது. இப்போ வெளியில் சுற்றக்கூடிய அந்த மனதை உள்ளுக்குள்ளே அப்படின்னா ஆத்மாவை பற்றிய விஷயத்தில் மட்டுமே கவனத்தை செலுத்துறது. ஆத்மா இப்போ எப்படி இருக்குது, வெளியில் போகுதா, அல்லது ஆத்மாவை பற்றிய சிந்தனை இருக்குதா அப்படிங்கிற கவனம், அதுதான் ஆத்மாவை வெளியில் போக விடாமல் கட்டி போடுறது. ஆனால் இந்த ஆத்மாவை பற்றிய நமக்கு தெரியாது இல்லையா யாருக்கும். இதை நமக்கு தெரியப்படுத்துறதுக்கு தான் கடவுள் சிவபெருமான் கலியுகம் அழியிறதுக்கு
100 வருடம் முன்பு கடைசி 100 வருடம் வரார். இந்த 5000 வருட காலச்சக்கரத்தில் ஒவ்வொரு கலியுகத்தின் கடைசியிலும் இறைவன் வருகிறார், வந்து இந்த ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். இதே பாரத பூமி சொர்க்கமாகத்தான் ஆரம்பத்தில் முதல் 2500 வருடம் இருந்தது. அப்போ எல்லாருடைய மனமும் வெளியில் அலப்பாயாமல் உள்நோக்கு முகமாக இருந்தது. ஏன்னா அவங்க எல்லோருக்கும் நான் ஆத்மான்ற உணர்வு இருந்தது. அதனால் என்ன ஆச்சுன்னா உள்ளிருந்தே ஆனந்தம் வரும். ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம். 2500 வருடம் கழிச்சு என்ன ஆகிடுது, ஆத்மான்றதை மறந்து உடம்புன்னு நினைக்கிறோம். அப்போ புலனின்பத்தின் மூலமாக தான் ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும். அதனால் புலனின்பத்தை வெளியிலிருந்து தானே எடுக்க முடியும். அப்போ மனம் வெளியில் அலைய ஆரம்பிக்குது. ஸோ அப்படி அலைந்த மனதை மீண்டும் பிடிச்சு உள்ளுக்குள்ளே கட்டி போடுறதுக்கான வழியை இறைவன் கற்றுக் கொடுக்குறார். முதல்ல நீங்கள் ஆத்மான்னு உணருங்க. ஆத்மாவின் தந்தையாகிய சிவபரமாத்மாவாகிய என்னை நினைவு செய்யுங்க. நான் செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறேன். உண்மையிலே ஆத்மாக்களாகிய நீங்கள் எல்லோரும் இந்த பூமிக்கு வந்து உடல் எடுப்பதற்கு முன்பு இதே பரந்தாமத்தில் தான் இருந்தீங்க. இந்த செம்பொன் நிறமான ஒளி உலகம், இதை பரந்தாமம் பரலோகம்னு சொல்லுவோம். இறைவனோட தான் நாம் இருந்தோம், வெறும் ஆத்மாவாக. எந்த எண்ணமும் இருக்காது. உடம்பில் வரும்போது தான் எண்ணம் வரும். ஸோ பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பிறவி எடுக்கிறோம். சொர்க்கத்தின் ஆரம்பத்திலே பிறவி எடுக்கிறவங்க சொர்க்கத்தின் சுகத்தை முழுசாக அனுபவிக்கிறாங்க, மறுஜன்மம் எடுத்து. கொஞ்சம் லேட்டாக வரவங்க சுகம் குறையுது. இன்னும் லேட்டாக வரவங்க நரகத்தில் தான் பிறக்கிறாங்க. அங்கே துக்கம் இருக்காது, ஆனால் பாவம் செய்வாங்க. ஆரம்பத்தில் ஒரு லெவலுக்கு மேலே துக்கமும் வரும். அப்படி துக்கத்தின் உச்சத்தில் இருக்கிற இந்த கடைசி 100 வருடத்தில் தான் சிவபெருமான் துக்கத்திலிருந்து நம்மை விடுவித்து மீண்டும் அந்த சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காக வரார். வந்து இந்த ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்குறார். வெளியில் மனம் அலையிறதுனால என்ன ஆகுனா ஆத்மாவுடைய சக்தி குறையும். அப்போ புத்தி வேலை செய்யாது. தவறான முடிவுகளை எடுப்பீங்க, நிறைய பாவம் செய்வீங்க, அதுக்கான தண்டனை அனுபவிப்போம். அதனால் நிறைய விஷயங்களை இழப்போம். சொர்க்கத்தில் அவ்வளோ அழகு, ஆரோக்கியம், செல்வம் இருக்கும். தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில் வசித்தோம். ஆனால் இன்றைக்கி அப்படியே இருக்கிறோம். அப்படி அனைத்தையும் இழந்ததற்கு காரணம் பாவம். அதற்கு காரணம் மனம் வெளியில் அலைஞ்சது. அதற்கு காரணம் உங்களை தவறுதலாக அழியக்கூடிய உடம்புன்னு நினச்சது. இப்போ கடவுள் சொல்கிறார், நீங்கள் அழியக்கூடிய உடம்பு கிடையாது, ஆத்மா அப்படின்னு உணர்ந்து ஆத்மாவின் தந்தை சிவ பரமாத்மாவை சதா நினைவு பண்ணுங்கள். ஆத்மானு உணர்ந்து நினைவு பண்ணுங்கள். இன்றைக்கி உடம்புன்னு நினச்சதுனால ஆத்மாவில் நிறைய அழுக்கு சேர்ந்துடுச்சு. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம். இந்த அழுக்கெல்லாம் இறைவனை நினைக்க நினைக்க நீங்கி இறைவனை மாதிரியே நாம் பரிசுத்தமாகும். அப்படி பரிசுத்தம் ஆக்கிற வழியை கற்றுக் கொடுக்கறது தான் ராஜயோகம். இதன் மூலமாக நாம் இழந்த ராஜ்யத்தை மீண்டும் அடையிறோம். ஏன்னா சொர்க்கத்தில் ராஜ்யம், ராஜாராணி ஆட்சி நடந்துச்சு. அங்கே ராஜாராணியாக நாம் தான் இருந்தோம். அந்த ராஜாராணிக்கு தான் இந்துக்கள் தெய்வம்னு கோயில் கட்டி கும்பிட்றாங்க. அப்படி இழந்த ராஜ்யத்தை மீண்டும் அடைய வைக்கிறதுக்குத்தான் இறைவன் வந்திருக்கிறார். ஸோ மனம் வெளியில் அலையிறதுனால தான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தினால உந்தப்பட்டு நிறைய பாவம் செய்கிறோம். ஆனால் ஆத்மான்ற உணர்வுலே இருக்கும்போது அன்பு, அமைதி, ஆனந்தம், தூய்மை, சுகம் போன்ற தெய்வீக குணங்கள் தான் வரும். ஸோ எந்த அளவுக்கு இறைவனை நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆத்மாவில் இருக்கிற காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்ற அழுக்கு நீங்கும். அழுக்கு நீங்கள் என்ன ஆகும்னா தானாகவே புத்தி இறைவனோடவே போய் ஒட்டிக்க ஆரம்பிக்கும். இப்போ கஷ்டப்பட்டு இறைவன்கிட்ட புத்தியை இணைக்கிறோம். கடைசியில் இறைவன்கிட்டே அந்த காந்தத்தை நோக்கி இரும்பு போய் ஒட்டிக்கிற மாதிரி இறைவனோடே ஒட்டிக்கும். அப்படி ஒட்டலைன்னா இன்னும் ஆத்மாவில் அழுக்கு இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அப்படி இறைவனோடு மட்டும் புத்தி ஒட்டுற அந்த நிலைக்கு பேர் தான் கர்மாதீத்த நிலை. அந்த நிலையை நாம் அடையும் போது தான் உலக அழிவு ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ சுற்றி நடக்கிற எதுலேயுமே உங்களுடைய கவனம் போகாததுனால இந்த உலக அழிவின் அந்த துக்கம் உங்களை தாக்காது. ஸோ அதுக்கு பேர் தான் விலகி இருக்கிற நிலை, சாட்சி நிலை அப்படின்னு சொல்கிறது. அது பயங்கரமான தைரிய நிலை. சுற்றி என்ன நடந்தாலும் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. யாருக்கோ நடக்கிற மாதிரி இருக்கும். உங்கள் வீட்டில் தான் நடக்கும், ஆனால் எங்கேயோ நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல். சினிமா பார்த்தா எப்படி இருக்கும், அப்படி தான் ஃபீலிங் இருக்கும். ஸோ கரெக்டாக சொல்லணுன்னா
வாசி யோகம் இறந்த பிறகு வாழறதுக்கான ஆசையை தோன்றுறது. ஆனால் ராஜயோகம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போதே இறந்த நிலையில் வாழ கற்றுக் கொடுக்குது. இதன் மூலமாக வாழ்ந்துட்டு இருக்கும்போதே நீங்கள் ஆனந்தமாக இருப்பீங்க. ஏன்னா இருக்கிறது துக்கம் நிரம்பிய உலகம். அப்போ இதிலிருந்து உங்கள் புத்தியை விலக்கும்போது தான் நீங்கள் ஆனந்தமாக இருக்க முடியும். இந்த உலகத்தில் உங்கள் கவனம் இருக்கிற வரைக்கும் ஆனந்தத்தை கொடுக்குற மாதிரி இருக்கிற அனைத்து விஷயமும் உங்களுக்கு டக்குன்னு துக்கத்தை கொடுத்தே தீரும். காமமாக இருக்கட்டும், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எல்லாமே அப்படித்தானே. ஸோ இப்படி இந்த பற்றிலிருந்து விலகி இருப்பதன் மூலமாக தான் நாம் இழந்த அந்த உலக ராஜ்யம் நமக்கு கிடைக்கிது. அங்கே பற்றே இல்லாததுனால தான் அங்கே எந்த விதமான சுயநலமும் இருக்காது. அதனால் எந்த பாவமும் பண்ண மாட்டோம். அந்த சொத்தை அபகரிக்கிறது, மற்றவங்களுக்கு துக்கம் கொடுக்கறது, இந்த மாதிரி காரியமே பண்ண மாட்டோம். அன்பே வடிவமாக இருப்போம். அப்படி வாழ்ந்ததுனால தான் அவங்கள இன்னைய வரைக்கும் நாம் கோயில் கட்டி கும்பிட்றோம். அப்படி வாழ்ந்ததே நாம் தான் சொல்லி அந்த தெய்வீக குணத்தை இப்போ தட்டி எழுப்புறார் இறைவன். தினம் தினம் நமக்கு ஞானத்தை கொடுத்து, அந்த ஞானத்தை முரளின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லேயும் இருக்குது. அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்ம வாட்ஸ்அப் சேனலில் போடுவோம். ஸோ அவசியம் அந்த வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ அந்த கடைசி கர்மாதீத்த நிலையில் என்ன ஆகும்னா, எது நடந்தாலும் ஒரு விளையாட்டு மாதிரி இருக்கும். சிரித்த முகம் மாறாமல் இருப்பீங்க. ஸோ இதோடைய நினைவாக தான் மகாபாரதத்தில் கிருஷ்ணர் எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் அந்த நிலையைத்தான் நம்மளை அழைச்சிட்டு போகிறார். அந்த நிலைக்கு கடவுள். அதுதான் ராஜயோகம். முழுக்க முழுக்க இலவசம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. எல்லா நாட்டிலையும் இருக்குது. நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணாலே அந்த அட்ரஸ் கிடைக்கும். இல்லாட்டினாலும் நீங்கள் யூடியூப்பில் எல்லா லாங்குவேஜ்லையுமே இறைவன் கொடுக்குற அந்த ஞானம் முரளின்னு சொல்லுவோம், அது இருக்கும். பிகே சரவணகுமார் தமிழ் முரளின்னு போட்டாலும் வரும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.